மற்றொரு அண்மை செய்தி. மாநிலங்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் முன்னதாகவே மாநிலங்களவை கூட்டத்தொடர் முடிவுக்கு வந்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்று கடும் மோதலுக்கு பிறகு எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்த நிலையில் மாநிலங்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, திங்கட்கிழமை வரை மாநிலங்களவை கூட்டத்தொடர் நடைபெற இருந்த நிலையில் இன்றே முடிவுக்கு வந்திருக்கிறது. விவரம் என்ன? இன்று எதிர்க்கட்சிகள் மாநிலங்களவையின் தலைவரான குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கருடன் கடுமையான மோதலில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர். அதைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது. 2 மணி, 2:30 மணி, 3 மணி என்று தொடர்ந்து ஒத்திவைப்புகள் நடந்த நிலையிலே தற்போது மாநிலங்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமை அன்று இந்த கூட்டத்தொடர் முடிவுக்கு வர வேண்டும். திங்கட்கிழமை அன்று மாநிலங்களவையின் இறுதி அமர்வு, நிறைவு அமர்வு நடைபெற்றிருக்க வேண்டும். ஆனால் தற்போதைய மோதல் போக்கிலே எதிர்க்கட்சிகள் அவைக்கு திரும்பாத நிலையில் இனி சுமூகமாக விவாதங்கள் நடைபெறுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இத்தகைய சூழலில்தான் ஜெகதீப் தங்கர் அவையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளார். ஆகவே மாநிலங்களவை பொறுத்தவரை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் முடிவுக்கு வந்துள்ளது. எதிர்க்கட்சிகள் கடும் மோதலுடன் இந்த கூட்டத்தொடரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றனர். இப்படிப்பட்ட நிலையிலே இனி வரும் கூட்டத்தொடர்களிலும் அவையின் தலைவரான குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் மற்றும் எதிர்க்கட்சிகளிடம் எப்படி மோதல் போக்கு தொடருமா அல்லது சுமூகமான போக்கு நிலவுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அத்தகைய சந்தேகங்களுக்கிடையே தற்போது மாநிலங்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தொடர் தற்போது மாநிலங்களவை பொறுத்தவரை முடிவுக்கு வந்திருக்கிறது. மக்களவையிலே தற்போது தனிநபர் மசோதாக்கள் மீதான விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கணபதி, எம்பி ஜெயா பச்சன் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் மோதல் போக்கு நீடித்து வந்ததே, அது முடிவுக்கு வந்துவிட்டதா? அது குறித்த விவரங்கள் என்ன? நிச்சயமாக அதற்கு முன்னதாக தற்போது ஒரு தற்போதைய செய்தி. பிரதமர் நரேந்திர மோடி தற்போது மக்களவைக்கு வந்திருக்கிறார். அவருடன் மத்திய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜு, ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் மக்களவைக்கு வந்திருக்கிறார்கள். மக்களவையிலே ராஜ்நாத் சிங் மற்றும் அமித்ஷா உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவை தலைவர் இருக்கையிலே சபாநாயகர் ஓம் பிர்லா உள்ளார். ஆகவே தற்போது மக்களவையும் இன்றே தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த கூட்டத்தொடர் மக்களவையை பொறுத்தவரையிலும் கூட தற்போது ஒரு நாள் முன்னதாகவே முடிவுக்கு வரும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் செயல்பட தேவையில்லை. இன்றே கூட்டத்தொடர் முடிவுக்கு வரும் என்கிற நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளுக்கும் ஜெகதீப் தங்கருக்கும் இன்று மோதல் ஏற்பட காரணம் மல்லிகார்ஜுன் கர்கேவுக்கு போதிய பேசுவதற்கான அவகாசங்கள் அளிக்கப்படவில்லை என்பதுதான். ஏற்கனவே பாஜக உறுப்பினரான கன்ஷாம் திவாரி மல்லிகார்ஜுன் கர்கேயை பற்றி தவறாக பேசியிருந்தார் எனவும் அது ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெற்றது எனவும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். பின்னர் அவை தலைவரான தங்கர் அறையிலே இருவரும் சந்தித்து பிரச்சனையை தீர்த்து வைத்து விட்டதாக ஜெகதீப் தங்கர் அறிவித்திருந்தார். இருந்த போதிலும் கன்ஷாம் திவாரியின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என இன்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியது. அப்போது பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் குறிப்பிட்டு பேசிய சமயத்திலே மல்லிகார்ஜுன் கர்கே பேச முற்பட்ட போது அவருடைய மைக் சுவிட்ச் ஆன் செய்யப்படவில்லை. இதை எதிர்த்து ஜெயா பச்சன் குரல் கொடுத்தார். அப்போது எதிர்க்கட்சிகள் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்க மாறி மாறி பிரச்சனை பெரிதானது. ஜெயா பச்சன், நீங்கள் ஒரு பெரிய செலிபிரிட்டி, அதாவது பிரபலமாக இருக்கலாம், ஆனால் அவையின் மாண்பை குறைக்க கூடாது என ஜெகதீப் தங்கர் கூறினார். உடனே ஜெயா பச்சனும் அதற்கு பதிலாக, நீங்கள் எங்களுக்கு சமமானவர் தான், இப்படியெல்லாம் பேசக்கூடாது எனவும் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கடுமையான மோதல் ஏற்பட்டு இன்று மாநிலங்களவையிலே வெளிநடப்பு நடைபெற்றது. அதன் பின்னர் எதிர்க்கட்சிகள் இன்றைய தின அவையின் அமர்வை புறக்கணிக்க முடிவு செய்தனர். அதனால்தான் தொடர்ச்சியாக அவை ஒத்திவைக்கப்பட்டு தற்போது இந்த தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையும் அதே போல தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டு இன்றே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிவுக்கு வரும் என நாடாளுமன்ற அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இணைப்பிலே இருங்க கணபதி, தொடர்ந்து பேசலாம். மாநிலங்களவையில் ஜெயா பச்சன் மற்றும் ஜெகதீப் தன்கருக்கு இடையே நடந்த மோதல் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். You can't have it. You may be anybody.
You may be a celebrity. You have to understand the decorum. No, nothing doing, nothing. No, no, not at all. I will not bear it. One, please, ma'am. सर, मैं जया अमिताभ बच्चन ये बोलना चाहती हूँ। मैं कलाकार हूँ, बॉडी लैंग्वेज समझती हूँ, एक्सप्रेशन समझती हूँ। और सर, मुझे माफ करिएगा, मगर आपका टोन जो है is not acceptable. We are colleagues, sir. You may be sitting on the chair. Jaya ji. And I remember when I went to school. Jaya ji, take your seat. Jaya ji, take your schooling. I am a person who has gone out of the way. மாநிலங்களவையில் ஜெயா பச்சன் மற்றும் ஜக்தீப் தன்கருக்கு இடையே நடந்த வாக்குவாத காட்சிகளை பார்த்தோம். கணபதி, இந்த காட்சிகளில் என்ன நடந்தது? உண்மையான நிலவரம் என்ன? இன்றைய மோதலுக்கு காரணம் இன்றைய நிகழ்வுகள் மட்டுமல்ல, கடந்த சில வாரங்களாகவே, அதாவது இந்த கூட்டத்தொடர் தொடங்கிய சமயத்திலிருந்து இது போன்ற உரசல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஜெகதீப் தங்கர் தங்களை பேச விடுவதில்லை எனவும் அடிக்கடி குறுக்கீடு செய்கிறார் எனவும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதே சமயத்திலே எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கே உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பேசும்போது அவர்களுடைய மைக் ஆன் செய்யப்படுவதில்லை, சுவிட்ச் ஆஃப் ஆக இருக்கிறது என்பதும் அவர்களுடைய புகாராக இருந்து வருகிறது. அதற்கு பதிலடியாக ஜெகதீப் தங்கர் தெரிவித்திருப்பது என்னவென்றால், எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அவைத் தலைவரை மதிப்பதே இல்லை, அவைத் தலைவருக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து கீழ்த்தரமாக பேசுகிறார்கள் எனவும் அவர் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று கூட அவையிலே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எரிக் ஓப்ரைன் ஆவேசமாக பேசினார். அவைத் தலைவருக்கு மரியாதை அளிக்காமல் அவர் பேசினார் என ஜெகதீப் தங்கர் வருத்தம் தெரிவித்து தனது இருக்கையை விட்டு வெளியேறினார். அதன் பிறகு அவையின் துணைத் தலைவரான ஹரிவன்ஷ் அவையை வழிநடத்தினார். இப்படி பல்வேறு மோதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பலமுறை மாநிலங்களவையிலே வெளிநடப்பு கூட நடைபெற்றிருக்கிறது. மக்களவை சுமூகமாக நடைபெறும் சமயத்திலே மாநிலங்கள் நடைபெறுவது, இந்த அவை இனி வரும் காலங்களிலே சுமூகமாக செயல்படுமா, விவாதங்கள் நடைபெறுமா என்ற கேள்விக்குறியை எழுப்பியிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்று மோதலுடன் இந்த கூட்டத்தொடர் மாநிலங்களவையிலே நிறைவு பெற்றிருக்கிறது. தற்போது மக்களவையிலே நேற்று சர்ச்சைக்குரிய வக்ஃப் மசோதா தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அந்த மசோதா தற்போது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. திமுகவின் மக்களவை உறுப்பினர் ராசா மற்றும் திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் அப்துல்லா ஆகியோர் இந்த குழுவிலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் இன்றைய மக்களவை கூட்டத்தொடரும் தற்போது இசைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதன் பிறகு கூட்டத்தொடர் முடிவுக்கு வர இருக்கிறது. ஆகவே ஒரு புறம் மோதல் போக்கு, மற்றொரு புறம் சர்ச்சைக்குரிய மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட சூழலில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை அமர்வுகள் இன்றே முடிவு பெறுகின்றன. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒரு நாள் முன்னதாகவே முடிவுக்கு வருகிறது. You may be anybody. You may be a celebrity. You have to understand the decorum. No, nothing doing, nothing. No, no, not at all. I will not bear it. One, please, ma'am. सर, मैं जया अमिताभ बच्चन ये बोलना चाहती हूँ। मैं कलाकार हूँ, बॉडी लैंग्वेज समझती हूँ, एक्सप्रेशन समझती हूँ। और सर, मुझे माफ करिएगा, मगर आपका टोन जो है is not acceptable. We are colleagues, sir. You may be sitting on the chair. Jaya ji. And I remember when I went to school. Jaya ji, take your seat. Jaya ji, take your schooling. I am a person who has gone out of the way. And you say, my tone? No, 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 sit down to you. No. தற்போது மக்களவையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒரு நாள் முன்னதாகவே முடிவுக்கு வந்திருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் இன்று மாநிலங்களவையில் நடந்தது என்ன என்பது குறித்து திமுகவின் மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவாவிடம் பேசலாம். வணக்கம். இன்று மாநிலங்களவையில இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்த போது நீங்களும் அதில் குறுக்கிட்டு பிரச்சனையும் சில முக்கிய அம்சங்களை குறிப்பிட்டீங்க. ஏன் இத்தகைய
இருக்கிறது. அதாவது 0 அவர் நேரத்திலேயே சில பிரச்சனைகளை எழுப்ப வேண்டும் என்று எதிர்கட்சிகள் இருந்தன. சில பேர் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்திருந்தோம், அதையெல்லாம் நிராகரித்து விட்டார். அதற்கு அப்பாற்பட்டு பாட புத்தகங்களில் குறிப்பாக NCERT அவர்கள் வெளியிட்டிருக்கிற புத்தகங்களில் முதல் பக்கத்திலே முன்பு அரசியல் சட்டத்தின் முகப்புரை இருந்தது, அந்த preamble of the Constitution. இப்ப அதை எடுத்து விட்டு அந்த இடத்தில் நாட்டுப்பண்ணை வைத்திருக்கிறார்கள். அதில் வைப்பதில் தவறில்லை, ஆனால் அந்த முகப்புரையை ஏன் எடுக்க வேண்டும்? இது மாதிரி பிரச்சனைகளை எழுப்ப வேண்டும் என்று காத்திருந்தோம். அதற்கு முன்பாக நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த திரு கன்சிராம் திவாரி என்பவர் எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேயை பற்றி பேசியதை குறித்து ஒரு பிரச்சனை எழுப்பப்பட்டது. அதற்கு அவைத்தலைவர் ஏற்கனவே அது குறித்து 2 பேரும் பேசியிருக்கிறார்கள், அவர் இவரை வானலாக புகழ்ந்திருக்கிறார் என்று சொன்னார். புகழ்வதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், அவர் இவரை பேசியது சரியா, அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும், வருத்தம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவைத்தலைவரே சொன்னார். பின்னர் நாங்கள் காயப்பட்டிருக்கிறோம், நீங்கள் எப்படி அவர் எங்களை புகழ்ந்தால் சரியாகிவிடும் என்று எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பின்னர் என்ன சொன்னார், எந்த வகையில் காயப்படுத்தினார் என்று கேட்டபோது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திவாரி, பிரமோத் திவாரி, அவர் என்று சொன்னார், அவர் பேசிய முறை என்பது மிகவும் மரியாதை குறைவாக இருந்தது என்று சொன்னபோது அவைத்தலைவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதெல்லாம் நீங்கள் இப்படியெல்லாம் காரணங்கள் கண்டுபிடிக்க கூடாது, ஏதாவது வார்த்தைகளை பயன்படுத்தினாரா என்ற போதுதான் நான் குறுக்கிட்டு சொன்னேன், முதலில் எதிர்கட்சி தலைவர் அவருக்கு பேச வாய்ப்பு தர வேண்டும். நாடாளுமன்ற மரபை பொறுத்தவரை அவை தலைவர் என்று சொல்கிற லீடர் ஆஃப் த ஹவுஸ் ஃப்ரம் த ரூலிங் பார்ட்டி, லீடர் ஆஃப் த அப்போசிஷன், இவர்கள் இருவரும் எந்த விவாதத்தின் போதும் எழுந்து நின்றால் உடனே அவர்களுக்கு ஒலிபெருக்கி இணைப்பு தரப்பட வேண்டும் என்பது ஒரு மரபு. அது பெரும்பாலும் எல்லா கட்சிகளும் ஆட்சியில் இருக்கிற போது எல்லா எதிர்கட்சிகளுக்கும் தரப்பட்டிருக்கின்றன. என்ற காரணத்தால் இந்த எதிர்கட்சி தலைவர் பேச இருந்தால் முதலில் அவரை பேச அனுமதிங்க, அவர் உழைக்க பேச அனுமதிக்காமல் ஒலிபெருக்கி. அதான் அப்ப நான் குறுக்கிட்டு சொன்னேன், இந்த மாதிரி இதே அவையில ஒரு தடவை சிதம்பரம் அவர்கள் அவைத்தலைவரை பார்த்து நீங்கள் ஒத்திவைப்பு தீர்மானத்துக்கு முன்னதாக வேறு பிரச்சனை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கிற போது எப்படி வேற ஒன்றை எடுத்துக்கொண்டு how can you do it என்று கேட்டதை மிகவும் அவர் அதட்டி கேட்டதாக நீங்கள் சொன்னீர்கள். அப்பொழுதே நாங்கள் சொன்னோம், அவர் அப்படி கேட்கவில்லை, அவர் துணி உங்களுக்கு ஒலித்ததாக. ஆக நீங்கள் ஒருவருடைய கேள்வி முறையில் வருத்தப்படுவதைப் போல அதே உரிமை எதிர்கட்சி தலைவருக்கு இல்லையா என்ற போது சிரித்துக் கொண்டே இசைவு தெரிவித்தார். அப்போது ஜெயா பச்சன் அவர்கள் எழுந்தவுடன் அவரை பேச அனுமதித்தார். ஜெயா பச்சன் அவர்கள் பேசுகிற போது நான் திரைப்படத்துறையிலே நடித்துக் கொண்டிருக்கிறவர், எனக்கு உடல் மொழி என்பது தெரியும் என்று சொல்லி அவர் பேசுகிற போது அவருடைய வார்த்தைகள் திடீரென்று அவைத்தலைவர் கோபப்பட்டு நிறைய வார்த்தைகளை பேசினார். அது கடுமையாக எப்போதும் சொல்வதை போல அப்பொழுது வெளிநடப்பு செய்கிற போது, வெளிநடப்பு என்பதும் ஒரு நாடாளுமன்ற மரபுதான், அப்படி வெளிநடப்பு செய்கிற போது நிறைய வார்த்தைகள் எங்கள் மீது வீசப்பட்டன. நீங்கள் அவையை கலகம் விளைவிக்க வேண்டும் என்றே வருகிறீர்கள், determined to come to the house to create chaos and you are degrading the constitution. இப்படியெல்லாம் வார்த்தைகள் நிறைய பயன்படுத்தப்பட்டது. பின்னர் வெளிநடப்புக்கு பின்னால் அங்கிருந்த எல்லா ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களும் நிறைய பேசியிருக்கிறார்கள், கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். ஆக எங்களை பொறுத்தவரை இன்றைக்கு வெளிநடப்பு என்பது 3 நாள் வெளிநடப்பு என்ற எப்பொழுதுமே வெளியே வந்துவிட்டு ஒரு 5-10 நிமிடத்தில் செல்லலாம். இன்றைக்கு 3 நாள் வெளிநடப்பு என்ற வகையில் வந்துவிட்டோம். பின்னர் அங்கே நாங்கள் அந்த ரவுண்டில் அமைந்திருந்த போதுதான் அவையினுடைய நடவடிக்கைகள் என்ன காரணத்தால் 3 தடவை ஒத்தி வைக்கப்பட்டது என்று யாருக்கும் தெரியவில்லை. இன்றைய தனிநபர் மசோதா வர வேண்டும், எங்களுடைய பெயர்கள் எல்லாம் இருந்தன, 2, 2.5, 3, 3.5 அந்த அடுத்து அதுக்கு பின்னால் வந்து இப்போது அவையை சாயனடை பண்ணியிருக்கிறார்கள், ஏதாவது கால வரை என்று ஒத்தி வைத்திருக்கிறார்கள். ஆக எதனால் இந்த 1.5 மணி நேரம் தள்ளி வைக்கப்பட்டது என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் எதிர்கட்சிகளை கடுமையாக விமர்சிப்பது என்பது அப்படி பேசுகிறவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு தரப்படுவதும், எதிர்கட்சிகள் அரசாங்கத்தை பற்றி பேச ஆரம்பித்தாலே உடனே அவருடைய ஒளிபெருக்க அணைக்கப்படுவதும் அண்மை காலத்தில் நாடாளுமன்றத்திலே தொடர்ந்து நடந்து வருகின்ற ஒன்று. இன்று மக்களவையிலே மோதல் போக்குடன் அவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து திமுகவின் மாநில தலைவர் திருச்சி சிவா அவர்களின் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. மக்களவையும் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதால் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் 1 நாள் முன்னதாகவே முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆகவே திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தின் மக்களவை மாநிலங்களவை அமர்வுகள் கிடையாது.
இன்றுடன் நிறைவு பெற்றுள்ளது. இனி நீங்கள் தொடரலாம். மக்களவை மாநிலங்களவை இரண்டுமே திங்கட்கிழமை வரை நடைபெற இருந்த நிலையில் ஒரு நாள் முன்னதாகவே முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தேதி குறிப்பிடாமலும் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணபதி. மாநிலங்களவை தலைவர் பாரபட்சமாக நடந்து கொள்வதாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஜெயா பச்சன், நான் திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறேன், உடல் மொழி தெரியும் என பேச ஆரம்பித்தார். இந்நிலையில் ஜெக்தீப் தன்கருக்கும் ஜெயா பச்சனுக்கும் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டு கடும் அமளி நிலவியிருக்கிறது.